வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஜாபிக் சர்வர் சீரிஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாபிக்ஸில் வர அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரஃபானால ஒரு டேஷ்போர்டாக ஒரு யூஏ ஃப்ரெண்ட்லியாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கிரஃபானா அண்டு ஜாபிக்ஸ் இன்டெகிரேஷன் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் தான் வந்து ஜாபிக்ஸையும் கிரஃபானையும் எப்படி பிளக்இன் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் ஜாபிக்ஸையும் கிரஃபானையும் பிளக்இன் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாபிக்ஸ் அலர்ட்ஸை கிரஃபானால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னும் புரியாமல் சொல்லணும்னா, இப்போ இங்கே நம்மகிட்ட வந்து ஜாபிக் சர்வர் டேஷ்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நெட்வொர்க்கில் வர எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கே வந்துகிட்டே இருக்கும். பட் இதையும் அப்படியே வந்து நம்ம கிரஃபானா டேஷ்போர்டில் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கிரஃபானா டேஷ்போர்டை தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு டேஷ்போர்ட் பர்பஸ்க்காக. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எம்எஸ்சிக்வல் மானிட்டரிங், மைசிக்வல் மானிட்டரிங், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துருந்தோம். இது எல்லாமே வந்து கிரஃபானால தான் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்போது இந்த அலர்ட்ஸையும் நம்ம கிரஃபானாலே பார்த்துட்டோம்னா ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பட் இது கொஞ்சம் லிட்டில் ஓல்டாக இருக்கனால இதில் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஃபுல்ஃபில்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி கிரஃபானாவையும் ஜாபிக்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாபிக்ஸ் பிளக்இன் யூஸ் பண்ணி அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே வர அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா, ஹோமில் போயிட்டு அண்டு டேஷ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து நியூ அண்ட் வந்து இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கையும் இந்த டேஷ்போர்டோட லிங்க்கையும் தரேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் போய்ட்டு டேஷ்போர்டு ஐடி அது இருக்கு இல்லையா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். கிரஃபானா வீடியோஸ்லலாம் இதை பற்றி பார்த்துருக்கோம், எப்படி வந்து டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ கிரஃபானா வீடியோஸ் பற்றி பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கிரஃபானா என்ன, ஸோ அதில் டேஷ்போர்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். லோட் கொடுத்துட்டு கீழே வந்து ஜாபிக்ஸில் இடத்துல ஜாபிக்ஸ் அப்படின்றத இந்த டேட்டா சோர்ஸ் வந்து ஜாபிக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கணும். இந்த டேஷ்போர்டு ஒர்க் ஆகிறதுக்கான டேட்டா சோர்ஸ் வந்து நமக்கு தேவை இல்லையா? ஸோ அதுக்கு ஜாபிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜாபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி இந்த டேஷ்போர்டை நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த யூஐடி வந்து தப்பாக இருக்குது. நான் மறுபடியும் இதை நான் ஜஸ்ட்டு வேறு ஒரு யூஐடிக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் இதை பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிரும். ஸோ இப்போ நான் அப்படியே வந்து இம்போர்ட் கொடுத்துட்றேன். இம்போர்ட் கொடுத்துட்டா எனக்கு டேஷ்போர்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாகுன்ற இடத்துல வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்க மாதிரி சொல்லுது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் இந்த டேஷ்போர்டு வந்து லிட்டில் ஓல்டு, பட் இதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த லாகுன்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே வந்து மேக் எடிட்டபிள்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெனுவில் வந்துட்டு எடிட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த query, இந்த ஏங்கிற query இருக்கு இல்லையா? ஜாபிக்ஸ்னு போட்டிருக்கல, இதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் query கொடுங்க. இது கொஞ்சம் வெர்ஷன் இஷ்யூனால தான் இப்படி வரல. நம்ம இப்போ மறுபடியும் ஆட் query கொடுத்து இதை ஏ query ஆட் பண்ணிட்டோம். இங்கே query டைப்பில் மெட்ரிக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே குரூப்பில் மேலே வந்து இந்த குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்குல்ல, ஹோஸ்ட்டில் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா குரூப் ஹோஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம ஏதாவது சூஸ் பண்ணோம் அப்படின்னா, குரூப் சூஸ் பண்ணோன்னா அது வந்து இங்கே மாறிக்கிறோம். அது வந்து கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் மாதிரி. ஸோ இங்கே என்ன கொடுக்குறோமோ அது இங்கே அப்ளை ஆகிக்கிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுறதா இது. இது மூலமாக என்ன பண்ணலான்னா, நமக்கு தேவையான ஹோஸ்ட் குரூப்ஸ், நமக்கு தேவையான ஹோஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரே டேஷ்போர்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த இது. ஸோ அதனால் வந்து இந்த இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அண்ட் வந்து கீழே இப்படி இங்கே ரைட் சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸோ இங்கே டெக்னிக்கல் நேம்னு இருக்கு இல்லையா? இதை வந்து இங்கே இந்த நேம் தான் இருக்குது. இது கொஞ்சம் யூஏ ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதனால் வந்து டெக்னிக்கல் நேமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேம் ஆட் பண்ணிடுறேன். இங்கே ஹோஸ்ட் நேம் மேலே இருக்கு இல்லையா? அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா சிவியாரிட்டி. ஸோ நமக்கு வந்து சிவியாரிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து சிவியாரிட்டி ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே சேவ் டேஷ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பேக் டு டேஷ்போர்ட். ஸோ இப்போ இந்த இது வந்துருச்சு. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துருங்க. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் கரெக்டாக இருக்கே, இதையே மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் என்னன்னு சொல்கிறேன். எடிட் கொடுத்து இங்கே ஜஸ்ட்டு நான் இங்கே ஐட்டன் டேகில் கிளிக் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணேன்னா இந்த இது போயிடும்.
ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு வெர்ஷன் இஷ்யூ இருக்குது, அதனால தான். பட் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னா, query டைப்பில் இங்கே கிளிக் பண்ணிட்டு ட்ரிகர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ட்ரிகர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இந்த ட்ரிகர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, நமக்கு இங்கே Zabbix சர்வர் டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவுண்ட் வைஸாக டேட்டா பேஸஸ்ன்ற ஹோஸ்ட் குரூப்பில் எவ்வளோ டிசாஸ்டர் ட்ரிகர் வந்திருக்கு, எவ்வளோ ஹைட் ட்ரிகர் வந்திருக்கு, எவ்வளோ ஆவரேஜ் ட்ரிகர் வந்திருக்கு, எவ்வளோ வார்னிங் ட்ரிகர் வந்திருக்கு, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ட்ரிகர் வந்திருக்குன்னு அப்படியே மொத்தமாக சொல்லிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலில் எதுவுமே இல்லை, ஹைப்பர்வைசரில் எதுவுமே இல்லை, லினக்ஸ் சர்வர்ஸில் எதுவும் இல்லை, விண்டோஸில் மட்டும் இது இருக்குது. ஸோ விண்டோஸும் டேட்டாபேஸும் ஒரே குரூப்பில் இருக்கலாம். அதாவது விண்டோஸ் ஒரு ஹோஸ்ட் வந்து விண்டோஸ் குரூப்லேயும் இருக்கும், ஹோஸ்ட் குரூப்லேயும் டேட்டாபேஸ் குரூப்லேயும் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹோஸ்ட்டில் எரர் வந்தாலும் இங்கே வந்து ஒரு கலர் மாறும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகே இது எங்கேயோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். கீழே ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அலைன்மெண்ட் இஷ்யூ தான். எல்லாத்தையும் அப்படியே சென்டர்னு மாற்றி விட்ருங்க. இங்கே கிளிக் பண்ணி காலம் அலைன்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த டிசாஸ்டர்னு இருக்குல்ல, இதுதான் இந்த டிசாஸ்டருங்கிற இது. ஸோ இதை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்துருங்க. இது மேண்டட்டரி இல்லை, பட் யூஏ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். ஹையில் அப்படியே வந்து சென்டர். ஸோ இங்கே வேற ஒன்றும் இல்லை, அப்படியே எல்லாத்தையுமே சென்டர் மாற்றி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கலரிங் இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மினிமம் 1 இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் வரணும் அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாட் கிளாசிஃபைடுக்கு வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளாம் இங்கே கலர் சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வருது. இந்த கலர் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு கலர் 1 இருக்கா, அதாவது மினிமம் 1 இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலரில் வரும், 0 இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் வரும். ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த கலர் மாற்றி காட்டுறேன், மாற்றினாங்க மாறிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் இன்னும் டார்க்காக வேணும், லைட்டாக வேணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டருக்கு வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் வருது, பட் அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ரெட் கலர் வர வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இது டிசாஸ்டரோட தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து இந்த கலரை சூஸ் பண்ணி நான் வந்து ரெட் கலரில் வர வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை வந்து கான்ஃபிகர் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எனக்கு வந்து இந்த இடத்துல இது போதும். ஸோ அப்படியே வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பேக் டு டேஷ்போர்ட். அண்ட் அது இது எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் இது உங்களுக்கே தெரியும், இதை அப்படியே கிளிக் பண்ணி மேலே வச்சுட்டு இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். அண்டு வந்து இதையும் அப்படியே வந்து இப்படி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டிவிலையோ ஒரு மானிட்டர்லையோ நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஃபுல் வியூ உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து உங்கள் நெட்வொர்க்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, இல்லை எனக்கு இது ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் அதை ஃபுல்லாக அப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு டேஷ்போர்டில் நம்ம Zabbixோட அலர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வரணும், அவ்வளோதான். ஸோ அதான் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கடைசியில் சேவ் பண்ணிடுங்க டேஷ்போர்டை. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து Zabbix சர்வரோட அலர்ட்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து Grafana டேஷ்போர்டில் கொண்டு வரணும். உங்களுக்கு வேறு ஏதாவது Grafanaலையோ இல்லை Zabbix சர்வர்லையோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ்லையோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து வீடியோ அப்டேட்ஸ் அண்டு வந்து வீடியோ சஜஷன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால், உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.